ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சியா அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜான்வரி 2026 இன்டர்மீடியட் புக்ஸை யாரெல்லாம் ஃப்ரீயாக ஆர்டர் பண்ண முடியும் அண்ட் அது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற லைவ் டெமோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சிஏக்கு ரிலேட்டான நிறைய அப்டேட்ஸை டைம் டு டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி புக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். அது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள், சேனலை விசிட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதாவது ஃப்ரீயாக, நிஜமாலுமே தான் சொல்கிறேன், ₹1 கூட இல்லாமல் ஐசிஏ உங்களுக்கு அவங்களோட புக்ஸை டோர் ஸ்டெப்லேயே டெலிவர் பண்ணுறாங்க. டெலிவரி சார்ஜஸுமே கிடையாது. இந்த பெனிஃபிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி செக் பாக்ஸஸை மட்டும் நீங்கள் டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்மீடியட் கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை பின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், இன்டர்மீடியட் கோர்ஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 3 மெயில் ரிசீவ் பண்ணுவீங்க. எந்த மெயில் ஐடிக்கு ரிசீவ் பண்ணுவோம்? நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஒரு இமெயில் ஐடி அவங்க கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கொடுங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபைனல் வரைக்கும் அந்த இமெயில் ஐடிக்கு தான் எந்த கம்யூனிகேஷன்னாலுமே ஐசிஏ சென்ட் பண்ணுவாங்க. ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் கொடுத்துருங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 3 மெயில் ரிசீவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கக்கூடிய ஒரு இமெயில் வரும். அந்த யூசர் ஐடி ஏபிபின்னு ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து 10 நாளைக்குள்ளே இன்னொரு மெயில் வரும். அதுலேயுமே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தான் இருக்கும். பட் செகண்டாக ஒரு மெயில் வருது இல்லையா, அந்த யூசர் ஐடி SR1 ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் நீங்கள் சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் SR1 ஸ்டார்ட் ஆகும், நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் NR1 ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வெஸ்ட்டும் இருக்குது, ஈஸ்ட் இருக்குது, சென்ட்ரலும் இருக்குது. சென்ட்ரல்னா CR1 ஸ்டார்ட் ஆகும். SR1 ஸ்டார்ட் ஆகக்கூடிய யூசர் ஐடி இமெயில் உங்களோட மெயிலுக்கு வரும். அதுதான் செகண்ட் மெயில். இந்த SRO ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த SR1 ஸ்டார்ட் ஆகக்கூடிய யூசர் ஐடி தான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவீங்க. இந்த SRO மெயில் ரிசீவ் பண்ணி 10 நாளைக்குள்ளே சிடிஎஸ்லேருந்து நீங்கள் மெயில் ரிசீவ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு கூப்பன் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கூப்பன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஏ உங்களுக்கு கூப்பன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த கூப்பனை யூஸ் பண்ணி தான் 0 காஸ்ட் ஃப்ரீயாக புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கூப்பன் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிடிஎஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரணும். இதுதான் மாடல் மெயில், பார்த்துக்கோங்க. இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரீயாக புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். புரியலன்னா அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்படி புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுன்னு பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போது புக்ஸை எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் எதுவும் இருக்காது. டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது அப்லோட் பண்ணுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ICAI.org, இதுதான் ஐசிஏவோட ஒஃபிஷியல் வெப்சைட். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்னு ஒரு ஐகான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டாப் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு ஐகான் பக்கத்தில். அந்த சைன்இனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் என்டர் பண்ணக்கூடிய ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆர் ஸ்டூடெண்ட் நம்பர்னு இருக்கும். நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணவே கூடாது. நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா உங்களால் கூப்பன் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் காசு கொடுத்து தான் புக் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மறந்து போயும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடாதீங்க. ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் என்டர் பண்ணணும். அது என்ன ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்? SR1 ஸ்டார்ட் ஆகலையே, ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த SR1 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல மேலேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் விடாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டாலுமே அங்கே எரர் தான் இன்கர் ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணும் பாஸ்வேர்டாக. அவங்க கீழே கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள் வித்தவுட் யூசிங் எனி ஸ்பெஷல் கேரக்டர். அதுக்கு கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க. நீங்கள் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டவுன் ஆரோ கீ இருக்கும். நீங்கள் அந்த டவுன் ஆரோ கீயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இன்டர்மீடியேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு பேஜை செக் பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ரிலேட்டான புக்ஸ் தான் இருந்துச்சு. 4th பேஜ் வரும்போது தான் புக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்டே பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸேஷன் இண்டிவிஜுவல் புக் இருக்குது. ஜிஎஸ்டிக்கு தனியாக, இன்கம் டேக்ஸ்க்கு தனியாக. அது ரெண்டுமே ஜான்வரி 2026க்கு
எலிஜிபிளான புக் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் அந்த 2 டாக்ஸேஷன் புக்குமே ஆர்டர் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு கார்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆட் டு கார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அது டிஃபால்ட்டாகவே 1 தான் வந்து செலக்ட் ஆயிருக்கும். நீங்கள் கூப்பன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களால் ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் ஆர்டர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 2 குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரே ஒரு குவான்டிட்டி டிஃபால்ட்டாக இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். கீழே ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க, ஜிஎஸ்டி ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க, இன்கம் டேக்ஸும் ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே தெளிவாக போட்டிருப்பாங்க, இது இங்கிலீஷ் மீடியம் அண்ட் இது வந்து ஜனவரி 2026 எக்ஸாம் வரைக்கும் எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் இன்டர்மீடியட் போத் குரூப்புக்குமே எப்படி புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ டாக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம புக்ஸ் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 5th பேஜ் போயிட்டோம்னா அதில் குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கான கோர்ஸ் கிட்டே அவைலபிளாக இருக்குது. நான் ஏன் டாக்ஸ் மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணேன், கோர்ஸ் கிட்டே இங்கே இருக்குல்ல அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 1ல டாக்ஸோட புக் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். பேப்பர் 1 and 2 மட்டும்தான் இருக்குது அந்த கிட்டில். 3 வந்து மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் பாஸ் பண்ணதுனால டாக்ஸேஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்து இன்கர் ஆயிருக்கு. ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ், ஒவ்வொரு பேப்பர்லையுமே சேஞ்சஸ் இன்கர் ஆயிருக்கு தான், பட் டாக்ஸேஷனில் ரொம்ப சேஞ்சஸ் இன்கர் ஆயிருக்கு. மற்ற பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் தான் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அது என்னென்னலாம் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துருங்க, என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஓல்டு வெர்ஷன் புக் தான் படிச்சிருப்பீங்க. இப்போ ஜனவரி 2026 எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்லையும் நீங்கள் எக்யூப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போ இந்த இடத்துல கோர்ஸ் கிட் வந்து இருக்குது, குரூப் 1 அண்ட் குரூப் 2 இருக்குது. இந்த இடத்துல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா மே 2025 வரைக்கும் தான் இந்த புக்ஸ் எலிஜிபிள்னு இருக்குது. பட் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த 2 கிட்லையுமே இருக்கிறதுனால மே 2025க்கு ரிலேட்டான புக்ஸே நம்ம வந்து ஜனவரி 2026க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் அக்கௌண்டிங் கார்பரேட்லாம் அவ்வளோ சேஞ்சஸ் கிடையாது. அதே மாதிரி குரூப் 2லையும் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங் அண்ட் எஃப்எம்எஸ்எம்லையும் அவ்வளோ சேஞ்சஸ் வந்து கிடையாது. குட்டி மைனர் சேஞ்சஸ் தான் இருக்குது. அதனால புக்ஸே வந்து மாறும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த புக்ஸை நீங்கள் ஜனவரி 2026 எக்ஸாமுக்கும் வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ இந்த 2 கிட்டுமே ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் ஐக்கான் இருக்கும். நீங்கள் அந்த பேக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்ல செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐசிஏ வந்து 2 லாங்குவேஜில் புக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எல்லாமே இங்கிலீஷ் மீடியமா, இங்கிலீஷ் தான் புக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்த ஒவ்வொரு புக்குக்குமே பார்த்து செக் பண்ணுங்கள், இது இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எந்த ஒரு புக்குமே அப்டேட்டும் பண்ண முடியாது, அதாவது சேஞ்ச் பண்ண முடியாது, ஆர்டரை வந்து கேன்சலும் பண்ண முடியாது. ஸோ அந்த பிளேஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் இருக்கும், அதில் ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்கும். ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பில்லிங் டீட்டெயில்ஸ், ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. பில்லிங் டீட்டெயில்ஸும் ஷிப்பிங் டீட்டெயில்ஸும் ஒரே அட்ரஸே கொடுத்துருங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த அட்ரஸில் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. இப்போ புக் டெலிவர் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 30 days ஆகும். ஸோ இந்த 30 daysல நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ, ரெசிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் பார்த்து கொடுங்க. நீங்கள் ஒன்ஸ் ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அட்ரஸும் சேஞ்ச் பண்ண முடியாது. இது நம்ம நார்மலாக ஃப்ளிப்கார்ட்டோ அமேசான்லேயோ வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஒன்ஸ் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்மளுக்கு அந்த ஷிப்பிங் வரைக்கும் வந்து அட்ரஸ் வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது. இது ஷாப்பிங் மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அட்ரஸை பார்த்து கொடுங்க. இது ரிலேட்டடாக நிறைய பேர் என்கிட்ட குவைரிஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்படி நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ பார்த்து அட்ரஸ் கொடுங்க. ஷிப்பிங் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் டோர் ஸ்டெப் டெலிவரி வந்து ஐசிஏ கொடுப்பாங்க. ஒரு சில ரிமோட் ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இல்லாத ஏரியாவில் அவங்களே ஒரு வேர் ஹவுஸில் வந்து புக்ஸ் வந்து வச்சிருவாங்க. டோர் ஸ்டெப் டெலிவரி வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த வேர் ஹவுஸில் வந்து உங்களை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இல்லாத ஏரியாஸில் மட்டும்தான். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் உங்களோட டோர் ஸ்டெப்லேயே ஃப்ரீயாகவே டெலிவர் பண்ணிடுவாங்க. இப்போது பில்லிங் டீட்டெயில்ஸ், ஷிப்பிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ் ஆர்டர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவ்வளோதான், நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டெலிவரி சார்ஜஸும் இல்லாமல் ஐசிஏ புக் மெட்டீரியல் ஆர்டரை
ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு சில பேருக்கு இமெயில் வரலாம், பட் ஒரு சில பேருக்கு வராமலேயும் இருக்கலாம். அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிஏ இன்டர்மீடியேட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.